அண்மை செய்தி. சமூக ஆர்வலர் ஜகபர் அலியின் உடலை அடக்கம் செய்த இடத்திலேயே மீண்டும் தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? வணக்கம். சமூக ஆர்வலர் ஜாபர் அலியின் உடலை அடக்கம் செய்த இடத்திலே மீண்டும் தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்க மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ஊடகங்களோ வேறு யாரும் அனுமதிக்கப்படக்கூடாது. செல்போனில் புகைப்படங்களை எடுக்கவும் அனுமதிக்கக்கூடாது. உடல் எக்ஸ்ரே செய்யப்படுவது தொடர்பான எந்த புகைப்படம் விசாரணைக்கு வேறு எதுவும் பகிரப்படக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர், மருத்துவர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், தொழில்நுட்ப கருவிகள் உள்ளிட்ட எக்ஸ்ரே அனைத்து செய்து தர வேண்டும் என நீதிபதி கூறியுள்ளார். திருமயம் தாசில்தார் முன்னிலையில் ஜாபர் அலியின் உடல் புதைக்கப்பட்ட முழுவதுமாக மறைக்கப்பட்டு எக்ஸ்ரே எடுக்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் கூறியுள்ளது. ஸ்கேன் செய்யும் நடவடிக்கையில் முழுமதாக வீடியோ பதிவு செய்யப்பட்ட விசாரணை அதிகம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என நீதிபதி கூறினார். புதுக்கோட்டையை சேர்ந்த மரியம் உயர்ந்த மதுரை மனுவை தாக்கல் செய்தார். அது சுற்றுச்சூழல் ஆர்வலரான தனது கணவர் ஜாபர் அலி கடந்த 17ஆம் தேதி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவில் நடைபெற்று வந்த சட்டவிரோத குவாரிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடின அவர் சட்டவிரோத குவாரிகளால் 840 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதை வெளிக்கொண்டார். அவர் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு எனவே இருவரையும் மறுபரிசீலனை இந்த வழக்கு இன்று நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் உடற்குழு ஆய்வு அறிக்கை சமைக்கப்பட்டது. அதோடு உடற்குழு ஆய்வு செய்த மருத்துவர் ஆஜராகி லாரி ஏறியதில் ஏற்பட்ட எலும்பு முறிவுகளும் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்ட காயமே உயிரிழப்பு என தெரிவித்தார். அதையடுத்து நீதிபதி லாரி ஏறி இறங்கியதில் ஏற்பட்ட எலும்பு முறிவும் காயமே இறப்பு காரணம் என்று பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதனால் இச்சம்பவத்தை அரசியலுக்காக விளம்பரத்துக்கும் பயன்படுத்த நேரலாம் என கருத்து தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் இறந்த உடலை முறையாக குளிப்பாடும் வசதி கூட இல்லாத மருத்துவமனையில் வைத்திருந்தார். ஆகவே ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரேக்களை செய்வது கூடுதல் ஆவணம் அமைய என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் வழக்கு பதிவு செய்ய காலதாமதம் செய்தால் காவல் ஆய்வாளர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குடும்ப நபர்களின் கையொப்பம் பெற்றுக்கொண்டே உடற்கூறாய் செய்யப்படும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதி புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவமனை முதல்வர், மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்கள், தொழில்நுட்ப கருவி உள்ளிட்ட எக்ஸ்ரே செய்ய தேவையான வசதிகள் செய்து தர வேண்டும். திருமயம் தாசில்தார் முன்னிலை போதிய காவல்துறை பாதுகாப்புடன் ஜாபர் அலியுடன் புதைக்கப்பட்ட இடம் முழுவதுமாக மறைக்கப்பட்டு எக்ஸ்ரே எடுக்கப்பட வேண்டும். ஊடகங்களோ வேறு யாருக்கும் அனுமதிக்கப்படக்கூடாது. செல்போனில் புகைப்படங்கள் எடுக்கவும் அனுமதிக்கக்கூடாது. உடல் ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே செய்யப்படுவது தொடர்பான எந்த புகைப்படம் விசாரணைக்கு வேறு இடங்களில் பகிரப்படக்கூடாது. எக்ஸ்ரே எடுக்கும் நடவடிக்கைகள் முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்பட்டு விசாரணை அதிகம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என கூறி இயன்றளை விரைவாக இந்த நடவடிக்கை செய்து முடிக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சந்திரன்.